இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அதன் தலைமையிடத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது டிஎன்பிசி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஹோம் கார்டு எக்ஸாம், அடுத்து வரக்கூடிய ஃபயர் சர்வீஸ், வில்லேஜ் அசிஸ்டன்ட் போன்ற எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களா இருந்தாலுமே மிக முக்கியமான ஒரு கேள்வி இதுலேருந்து கேட்பாங்க. அதனால் கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதாவது இந்தியன் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மும்பையில் இருக்குது. மும்பையில் வேறு என்னென்ன நிறுவனங்கள் அதனுடைய தலைமையிடம்லாம் இருக்குது அப்படின்னா, மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆர்பிஐ, செபி, அடுத்து நபார்டு, அதுக்கப்புறம் எல்ஐசியோடைய தலைமையிடமும் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிசிசிஐ, ஓகே, பிசிசிஐ, அதுக்கப்புறம் சிபிஎஃப்சி, அதாவது ஒரு படத்துக்கும் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க இல்லையா, சிபிஎஃப்சி அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தலைமையிடமும் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், ஓகேங்களா, ஹோமி பாபா ஆரம்பித்தார் இல்லையா, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹோமி பாபாவை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் 1948 உருவானுச்சு. இவரை தான் அணுக்கரு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அணுக்கரு இயற்பியல் அதனுடைய தலைமையிடமும் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நிறுவனங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ குறிப்பாக இந்தியன் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மும்பையில் தான் இருக்குது. அடுத்து நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் ஹைதராபாத்து. அந்த ஹைதராபாத்தில் 2 முக்கியமான நிறுவனம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம், அதுக்கப்புறம் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம். தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம், தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம். தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம்னா இங்கிலீஷில் நேஷ்னல் ஜியோஃபிசிக்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமும் தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனமும் ஹைதராபாத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழகத்தில் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் சென்ட்ரல் லெப்ரசி ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், அதுக்கப்புறம் மத்திய தொழுநோய் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்குது. சிம்பிளாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தோல் லெதர் அண்டு லெப்ரசி இன்ஸ்டிடியூட் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லெதர் அப்படின்னா தோல் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அதுக்கப்புறம் தொழுநோய் ஆராய்ச்சி நிறுவனமும் நம்மளுடைய தமிழகத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? லெதர் அண்டு லெப்ரசி தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஓகேங்களா, இது லக்னோவில் பார்த்திங்கன்னா இருக்குது. சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ட்ரக் அப்படின்னா என்னென்னா மருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா லக்னோவில் இருக்குது. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோ, அதாவது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அப்போ மருந்துகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறுவனம் உத்தரப்பிரதேஷில் லக்னோவில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? தெளிவாக. அடுத்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் ஒரு 2 நிறுவனம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்தியன் லேக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அரக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய அரக்கு ஆராய்ச்சி நிறுவனமும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் மைனிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் ஜார்க்கண்டில் தான் இருக்குது. மைனிங் அப்படின்னா என்னது? சுரங்கம். ஓகேங்களா? ஸோ மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிறுவனம், உங்களுக்கே தெரியும், ஜார்க்கண்டில் தான் மிக முக்கியமான தாதுக்கள், இரும்பு தாதுவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே தான் அதிகமாக கிடைக்கிது. ஸோ மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்டில் தான் இருக்குது. அது இல்லாமல் இந்திய அரக்கு ஆராய்ச்சி நிறுவனம், இந்தியன் லேக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டும் மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிறுவனமும் ஜார்க்கண்டில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா கர்நாடகா, அங்கே மைசூரில் இருக்குது. அப்போது மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் கர்நாடகாவில் மைசூரில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி, அதாவது மத்திய
வைராலஜி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய வைராலஜி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் பூனேயில் இருக்குது. வைராலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை தான் வைராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா டிமிட்ரி ஐவானாஸ்கி அப்படிங்கிறவர். ஸோ வைரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட்டு மகாராஷ்டிரா பூனேயில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா. அடுத்து சென்ட்ரல் ஜூட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது ஜூட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மத்திய சணல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. ஸோ சணல் உற்பத்தியில் முன்னிலை வைக்கும் மாநிலம் வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளோட தலைநகரம் கொல்கத்தா. ஸோ கொல்கத்தாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சணல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இருக்குது. அடுத்து மத்திய காடுகள் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் டெஹ்ராடூன். உத்தரகாண்டோடைய தலைநகரம் டெஹ்ராடூனில் தான் இந்த மத்திய காடுகள் ஆராய்ச்சி நிறுவனம் சென்ட்ரல் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து இருக்குது. அடுத்து கடைசியாக சென்ட்ரல் சால்ட் அண்ட் மரைன் கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் பாவ்நகரில் வந்து இருக்குது. உங்களுக்கே தெரியும் குஜராத்தில் வந்து உப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்ட்ரல் சால்ட்னா என்ன? மத்திய உப்பு மற்றும் கடல் ரசாயன ஆராய்ச்சி நிறுவனம். மத்திய உப்பு மற்றும் கடல் ரசாயன ஆராய்ச்சி நிறுவனம் குஜராத்தில் பாவ்நகரில் இருக்குது. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எழுதிடுங்க. நன்றி.